எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Lord, we worship you, Father, for you are truly great. And Lord, we exalt your name together. Come, let's all exalt the name of the Lord together, for he is high and highly exalted among all the gods. For thou, O Lord, art high above all the earth. Thou art exalted far above all gods. For thou, O Lord, art high above
exalted far above all God. Let's exalt him together. We exalt thee, everyone. Let's exalt him. We exalt thee. We exalt thee. Oh, we exalt thee. Let's exalt him. We exalt thee. We exalt thee. Oh Lord, we adore. Oh yeah, Tiruben. Oh yeah, Tiruben. Oh yeah, Tiruben. இயேசுவை வாங்க இணைந்து உலகம் எங்கிலும் இருக்க எல்லாரும் இணைந்து ஊயா தீருவோம் இயேசுவையே ஊயா தீருவோம் ஊயா தீருவோம் இயேசுவை ஊயா தீருவோம் அவரே மிகவும் உயர்ந்தவர் ஊயா தீருவோம் ஊயா தீருவோம் நம் இயேசு ராஜனை சபையாக இணைந்து ஊயா தீருவோம் இயேசுவையே ஊயா தீருவோம் ஊயா தீருவோம் இயேசுவை. ஹalleluya ஹalleluya எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் மிகவும் உயர்ந்தவர். இந்த நாளிலே அவர் மிகவும் உயர்ந்தவராக இருந்தாலும் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவரை உயர்த்தும்படியாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய துதியை பறைசாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை உயர்த்தும்படியாக உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரே எல்லா நேரத்திலும் நம்மை உயர்த்தும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எல்லாரும் நான் இங்க சொல்லுவோமா? With everything in me, Father, I will exalt your name. I exalt thee. Yes, I exalt thee. I exalt thee. Oh Lord, நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர், இயேசு மகாராஜனே. Yeah, come on, clap your hands and celebrate the greatness of God. நம் தேவன் மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களும் மிகவும் உயர்ந்தவர். அவர் பெரியவர். ஹalleluya. நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடப்போன கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் அப்பா உமக்கொப்பானவர் யாருமே இல்லை. நாம் எல்லாரும் இணைந்து ஹalleluya தேவனை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். அதிசயங்களை செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். ஹalleluya. தங்கள் ஜனங்களை வழி நடத்தி செல்ல பெரிய தேவன். ஹalleluya. ஆகவே அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அப்பா உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லப்பா, என்னை நடத்த
தம்மையே தந்த தேவன் நீர். உம்மை நான் உயர்த்துகிறேன். Yes Lord. Yes Jesus. Come on, clap your hands and celebrate. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? எல்லாம் சேர்ந்து உமக்குப்பானவர் யார்? இயேசுவே உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் 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 யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? எல்லாரும் ஐந்து. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? Come on church, எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. நாம் சேவிக்கிற தேவன் அவர் ஏதோ ஒரு சாதாரண தேவன் அல்ல. அவர் செங்கடலையே இரண்டாக பிளந்தவர். உங்களுக்கு எதிராக வருகக்கூடிய செங்கடலை போன்ற சூழ்நிலைகள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இரண்டாக பிளக்கக்கூடிய தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அதிசயங்களின் தேவன். ஹalleluya. Yes Jesus, நீ வல்லவர் அப்பா, சர்வ வல்லவர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். மீண்டுமாக செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து உமக்குப்பானவர் யார்? என் இயேசுவே உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் 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 யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சபையாக இணைந்து உமக்குப்பானவர் 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 யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹalleluya. ஓ நம் தேவன் அவர் அற்புதங்களின் தேவன். அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். வனாந்திரத்திலே நம்முடைய ஜனங்களுக்கு தூதர்கள் உண்ணும் உணவாலே போஷித்த தேவன். ஹalleluya. இந்த நாட்களிலே அவரே நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்க எப்படி சாப்பிடுவோம், நாங்க என்ன சாப்பிடுவோம் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே நம்ம தேவன் அவர் வனாந்திரத்திலே போஷித்த தேவன். இந்த நாட்களிலும் வனாந்திரமான நாட்களிலே உங்களை போஷிக்க அவர் வல்லவர். அவர் அற்புதங்களின் தேவன். ஹalleluya. Yes Lord, thank you Jesus. We celebrate. தூதர்கள் உண்ணும் உணவாள் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாள் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு எங்க ஜனங்களை நேசித்தீர. உம்மை போல யாருண்டு எங்க ஜனங்களை நேசித்தீர. தூதர்கள் உண்ணும் உணவாள் உந்தன் ஜனங்கள் போஷித்தீரே.
காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு என்ற நாமம் உங்ககிட்ட இருக்குது தேவ பிள்ளைகளே. அந்த நாமத்தினாலே இன்றைக்கு தீர்க்க முடியாத தாகம் ஒன்றுமில்லை, தீர்க்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது இந்த நாளிலே உங்கள் தாகத்தை யாவையும் தீர்க்கிறவர், உங்கள் தேவைகளை யாவையும் சந்திக்கிறவர். ஒரு யக்கமாஷக்கே அவரை உயர்த்துவோமா? Yes Jesus, we celebrate. கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ, நானும் அதை அனுபவிக்கிறேன் இந்த நாட்களிலே. அவருடைய நாமம் என்னை போஷிக்கிறது. அவரே எனக்கு கர்த்தராக இருந்து இந்த நாட்களிலே என்னை நடத்துகிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இதை சாட்சியாக சொல்ல விரும்புறீங்க? உங்களை நடத்துகிற தேவன், உங்களை போஷிக்கிற தேவன், அவர் என்றும் நம்மோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே. ஆகவே அவரை பார்த்து சொல்லுவோமா? Yes Lord, we celebrate your provision for them. உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? இயேசுவுக்கு உமக்கு பாடுவர் யாரோ? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? என் இயேசுவுக்கு உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? Hallelujah! Hallelujah! We celebrate the greatness of God. Hallelujah! Hallelujah! இந்த நாட்களிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவரே மிகவும் உயர்ந்தவர். தங்கள் மக்களை வழி நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்க எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீங்க பெரிய தேவன், நீங்க பெரிய தேவன். ஆண்டவரே எவ்வளவோ 20 லட்சம் பேர் மக்களுக்கு மேல அந்த வனாந்திரத்திலே நடத்தி சென்ற தேவன் இன்றைக்கு இந்த உலகத்துல உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. ஹalleluya, hallelujah. Jesus, you are the most high God. You are the most high God. Let's celebrate together, church. Come on, let's all sing together. And let's celebrate the greatness of God. Hallelujah. Hallelujah. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Come on, children. Come on, teen. Come on, youth. Let's all celebrate the greatness of God. Let all the elders join together and sing about the greatness. For we serve a God who is bigger than the problems. We serve a God who is bigger than every situation. Come on, church.
you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Come on, let's go up. Yes, Jesus. Hallelujah. Hallelujah. Yehova Nire Periabare. Yehova Maga Periadevan. 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 Yehova Nire Periabare. Amen. Maga Periadevan. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Jehovah, you are the most high. Jehovah, you are the most high God. Come on. எல்லாரும் நான் இந்த நாட்களிலும் உங்கள் தேவனை நீங்கள் உயர்த்தும்படியாக உங்கள் தேவனை அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். ஓ, அவரால் அன்றி நீங்கள் பார்க்கிற ஒன்றும் இந்த நாளிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரே அனைத்தையும் சிருஷ்டித்தவர். இன்னும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஜனங்களே. அவங்க எல்லாரும் நான் இந்த அவரை நோக்கி பாடுவோமா? Yehova Nire Periabare. Yehova Maga Periadevan. 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 Amen. Let's all clap our hands and celebrate. Let's lift up the banner of Jesus together. Come on. Come on, church. I will lift up Jesus higher. Come on, everyone together. Let's lift him up together. Oh yes, we lift you together. I will lift up Jesus higher. We lift him up higher. We lift you, Jesus. I will lift up Jesus higher. Oh Jehovah, Alpha and Omega. I will lift up Jesus higher. Oh Jehovah, Alpha and Omega. I will lift up Jesus higher. I will lift up Jesus
higher every day. Higher, higher every day. I lift my Jesus higher every day. மேலாக மேலாக உயர்த்துவேன், இயேசுவை தினம் தோறும் உயர்த்துவேன். மேலாக மேலாக உயர்த்துவேன், இயேசுவை தினம் தோறும் உயர்த்துவேன். மேலாக மேலாக உயர்த்துவேன், இயேசுவை தினம் தோறும் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உங்கள் ஆவியிலே எழும்பி இந்த வேளையில எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். எந்த சக்தியினாலும் எந்த சூழ்நிலையினாலும் நான் அவரை உயர்த்துவதை தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள், உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பராக்கிரமத்தின் தேவன். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நாம் செய்து முடிப்போம். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் என்னால் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை எதிர்மாறாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, I can do all things through Christ who strengthens me. ஹல்லேலூயா. நம்மால் முடியாது, உண்மைதான். நமக்குள்ளாக இருக்கிறவர் அவர் மிகவும் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அவர் ஆதியும் அந்தமுமானவர். He is the Alpha and He is the Omega. He is the beginning and the end. He is the first and the last. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆதி, அவரே அந்தம். You are the Alpha and Omega. We worship you, our God. You are worthy to be praised. You're the Alpha and Omega. We worship you, our God. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our God. You are worthy to be praised. நீரே அல்பா ஓமேகா, ஆராதிப்போம் உம்மையே, துதிக்கு பாத்திரர். இந்த நாளிலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் எல்லாம் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீரே அல்பா, நீரே ஒமேகாப்பா, உமையே நாங்கள் ஆராதிப்போம் என்று 24 மணி நேரமும் அல்பாவும் ஒமேகாவுமானவரை பரலோகம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே, பூலோகத்திலே அவரால் ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையிலே அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டப்பா, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், உம்மை நாங்கள் கேள்விகள் கேட்காதபடிக்கு, உம்மை நாங்கள் முழுமையாக நம்பும்படியாக தேவனுடைய சபைக்கு இந்த வேலையிலே அப்பா பரலோகத்தின் ஆராதனையோடு இணையும்படியாக ஒரு மரியே நீரே அல்பா ஓமேகா, ஆராதிப்போம் உம்மையே,
துதிக்கு பாத்திரர் நீரே. பாத்திரர். Let's go up. Oh yes. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. 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 உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை, உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை. எல்லாரும் நாய்ந்து பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சபையாக எல்லாரும் நாய்ந்து பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. இந்த ஆண்டிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இதே சாட்சினால் நிரப்ப போகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக எழுந்து நின்று வருகிற ஆண்டுகளே என் தேவனை போல ஒரு தேவன் இல்லை, அவரே பாத்திரர். எல்லாவற்றிற்கும் என்னுடைய மகிமைக்கு, என்னுடைய துதிக்கு, என்னுடைய ஆராதனைக்கு அவரே பாத்திரர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க வாழ்நாள் முழுமையாக உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு யக்கபாஷைக்கு அவருடைய சிங்காசனத்தின் முன்பதாக நீங்கள் தாழ விழுந்து, அப்பா நீரே பாத்திரர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை, அப்பா உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. ஓ பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. ஆமென். பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லாரும் கடைசியாக உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை, இயேசுவை போலொரு தேவனில்லை. அவர் ரட்சிப்பதிலே, நம்மேல் அன்பு செலுத்துவதிலே, நமக்காக பரிந்து பேசுவதிலே, நமக்காக ஒவ்வொரு நாளும் விசாரிப்பதிலே நம் இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் உங்கள் வாயிலை தொனிக்கும்படியாக உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும்படியாக let heaven invade you right now. Let the song of heaven become your song today. பரலோகத்தோடு இணைந்து அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும்படியாக. அவரை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. இயேசுவே நீரே என் ரட்சகர், நீரே என் பரிகாரி அப்பா, நீரே எனக்கு எல்லாம் அப்பா. எல்லாரும் வாங்க திறந்து சொல்லுங்க, இயேசப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உங்க அன்பை போல ஒரு அன்பு இல்லை அப்பா. இதை பராமரிப்பதிலே உம்மை
give you the glory, Lord. You are worthy, Jesus. You are worthy of all our praise. எங்கள் துதி மகிமை ஆராதனை யாவுக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக நாம் இதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஏற்கனவே ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது. இப்பொழுது இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி 89 பாராளுமன்ற தொகுதிகள் 13 மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற தேர்தலுக்காக இன்றைக்கு நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் தேவ வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நீயும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்பொழுதும் நாம் ஏப்ரல் 26ஆம் தேதி 89 பாராளுமன்ற தொகுதிகளில் 13 மாநிலங்களில் நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக திருச்சபையாக நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த இடங்களுக்காக, இந்த தொகுதிகளுக்காக ஜெபியுங்கள். முதலாவதாக அந்த இடங்களின் பெயர்களை நான் சொல்கிறேன். அசாம் தாரங் உதல்குரி, டிப்பு, கிரீம்கஞ்ச், நவ்காங், சில்சார். பீகாரில் பாங்கா, பகல்பூர், கதிகார், கிஷன்கஞ்ச், பூர்ணியா. சத்தீஸ்கர் காங்கர், மகாசுமந்த், ராஜ்நந்த்காவ். கர்நாடகா பெங்களூர் சென்ட்ரல், பெங்களூர் வடக்கு, பெங்களூர் கிராமப்புறம், பெங்களூர் தெற்கு, சாம்ராஜநகர், சிக்கபல்லாப்பூர், சித்ரதுர்கா. தட்சிண கண்டம் ஹாசன், கோலார், மாண்டியா, மைசூர், தும்கூர், உடுப்பி, சிக் மங்களூர். கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், வடகரா, வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், பொன்னானி, பாலக்காடு, ஆலத்தூர், திருச்சூர், சாலக்குடி, எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, மாவேலிக்கரை, பத்தனம்திட்டா, கொல்லம், அட்டிங்கல், திருவனந்தபுரம். மத்திய பிரதேசம் பிட்டுல், டாமோஹ், ஹோஷங்காபாத், கஜுராஹோ, ரேவா, சத்னா, திகம்கர். மகாராஷ்டிரா அக்கோலா, அமராவதி, ஹிங்கோலி, புல்தானா, நான்டென்ட், பர்பானி, வார்தா, யவத்மல், வாஷிம். மணிப்பூர். ராஜஸ்தானில் அஜ்மீர், பன்ஸ்வாரா, பார்மர், பில்வாரா, சித்தோர்கர், ஜாலவர் பரான், ஜலோர். கோட்டா, ஜோத்பூர், பாலி, ராஜ் சமந்த், டோங் சவாய், உதய்பூர். திரிபுரா கிழக்கு. உத்தரப்பிரதேசம் அலிகர், அம்ரோகா, பாக்பத், புலந்த் ஷாகர், கௌதம புத்தநகர், காஜியாபாத், மதுரா, மீரட். மேற்கு வங்காளம் டார்ஜிலிங், ராய்கஞ்ச், பாலூர்கட், ஜம்மு காஷ்மீர், ஜம்மு. இந்த 89 இடங்களிலும் ஏப்ரல் 26ஆம் தேதி 13 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த தொகுதிகளின் பெயர்களின் மேலெல்லாம், அந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய வல்லமை,
அபிஷேகம் இறங்க வேண்டும். ஏப்ரல் 26 89 தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த 89 இடங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த தொகுதிகளில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். எந்த விதத்திலெல்லாம் 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் பூர்வீகத்திலிருந்து வம்ச வழியாக கிரியை செய்கிற சாப வல்லமைகள், எதிர்சக்தி வல்லமைகள், மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினை வல்லமைகள், பல விதத்திலும் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றைக்கு நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவைகள் அத்தனையும் வேரோடு அழிந்து போக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினியை இந்த 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் இப்பொழுது அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒன்றிணைந்து, ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் எல்லா இடங்களையும் நிரப்புவதாக, ஆளுகை செய்வதாக. ஒவ்வொரு இடத்தின் மேல் இருக்கிற எல்லா சத்துருவின் சாபங்கள், இந்த ஊர் நல்லா இருக்கக்கூடாது, இந்த பகுதி நல்லா இருக்கக்கூடாது என்று எந்த விதத்திலெல்லாம் எது சக்தி வல்லமைகளின் சாபங்கள் கிரியை செய்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றும் கீழே விழுந்து செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். எல்லாரும் பா, இந்த தொகுதிகளிலெல்லாம் உடைய இரத்தத்தை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்பா, பரிந்துரைக்கிறோம். 13 மாநிலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். இந்த தொகுதிகளில், இந்த மாநிலங்களில் இருக்கிற எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உம்முடைய அக்கினியின் கரங்களை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் நீர் வையும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் நீர் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 89 தொகுதிகளிலும் கிரியை செய்கிற இரத்தம் குடிக்கும் சாத்தானை இந்த மாநிலங்களில் 13 மாநிலங்களிலும் கிரியை செய்கிற இரத்தம் குடிக்கும் சாத்தானை திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் சமாதான பிரபு ஆளுகை செய்யட்டும். எல்லாம் ஆக்ரோஷமாக சொல்லுங்க. எந்த இடத்துலையும், எந்த தொகுதியிலும், எந்த மாநிலத்திலும் வன்முறைகள் நடக்கக்கூடாது.
யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது, இரத்த காயங்கள் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. சமாதான பிரபு ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் சுவிசேஷத்திற்கு எதிரான, நற்செய்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பம் அடைந்து செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, 13 மாநிலங்களிலும் 89 தொகுதிகளிலும் பணம், செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதிலாக ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை தாரும். நல்ல ஆக்ரோஷமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எதற்காக நீர் ஒரு தொகுதியில், ஒரு ஊரில், ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவரை நீர் ஏற்படுத்துகிறீரோ, அந்த தலைவர்கள் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதுள்ள தலைவர்களை நீர் ஏற்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் தெய்வ பயமற்ற எல்லாவிதமான நிலைகளையும் எரித்து போடும், எரித்து போடும் தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் உள்ள தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்கள் தெய்வீக ஞானம் புரிந்து கொள்ளுதலில் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, ஏப்ரல் 26 நடைபெறுகிற 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற அரசாங்கமாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்துதலின்படி செயல்படுகிற அரசாங்கமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு இரத்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏப்ரல் 26 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ 89 தொகுதிகளிலும் இருக்கிற ஜனங்கள், 13 மாநிலங்களிலும் இருக்கிற ஜனங்கள் எதிர்சக்தி வல்லமைகளுடன்
எதிர் வல்லமைகளுடன் செய்த எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏப்ரல் 26 89 தொகுதிகளையும் 13 மாநிலங்களையும் எல்லா பட்டணங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லா பட்டணங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏப்ரல் 26 நடைபெறவிருக்கிற தேர்தலில் 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் இருக்கிற விதிமுறை இல்லாமை, ஒழுக்கக்கேடுகள், போதைப் பொருட்கள், அடிமைத்தனங்கள் முழுமையாக செயலிழந்து போக நாங்கள் திருச்சபையாக இணைந்து பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேவ வல்லமை, அன்பு, மகிமை ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் ஸ்தாபிக்கப்படட்டும். நல்ல வைராக்கியமா ஆக்ரோஷமா சொல்லுங்க. தேவ வல்லமை, அன்பு, மகிமை 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்காக வாஞ்சை, பசி உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே 13 மாநிலங்களிலும் 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஏப்ரல் 26 நடைபெறவிருக்கிற அந்த தேர்தலில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். எழுப்புதலின் ஆவியை தேவனே பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேவனே ஏப்ரல் 26 13 மாநிலங்களிலும் 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் செயல்பட போகிற இராணுவம், போலீஸ், எல்லா அரசாங்க ஸ்தாபனங்கள், கலாசாலை சங்கங்கள், எல்லா சர்வ கலாசாலைகள், கல்லூரிகளின் மீது உம்முடைய வல்லமை, மாட்சிமை நிறைந்த கரத்தை வையும்.
வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் பொருளாதாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை விழட்டும், விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் கனி வளம், செழிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அரசியல், பொருளாதாரம், சமூக சேவைக்கு வரும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் செயல் இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் கிரியை செய்கிற ஒவ்வொரு எதிர்சக்தி வல்லமைகளுடைய வெளிப்புற செல்வாக்கை நாங்கள் திருச்சபையாக இணைந்து குழப்பம் அடைய செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். வெளிப்புற சத்துருவினுடைய எதிர்சக்தி வல்லமைகளுடைய எதிராளிகளுடைய செல்வாக்குக்கும் 89 பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கிற தலைவர்களுக்கும் 13 மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் இடையே உள்ள எந்த உடன்படிக்கையையும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் பொருளாதார நிறைவு செய்யும் முறைகளை வீணாக்கின ஒவ்வொரு ஆவியையும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் இருந்து கடன் வாங்கும் ஆவி முழுமையாக வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவனே, ஏப்ரல் 26 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் செய்யப்பட வேண்டியவைகளில் ஓட்டளிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலும் செய்யப்பட வேண்டியவைகளில் செயல்படுத்த வேண்டியவைகளில் தேவனே உம்மை வல்லமை உள்ளவராக
காண்பியும். எல்லாம் கேளுங்கப்பா. அந்த நாளில் ஒவ்வொருத்தரும் உங்கள் வல்லமையை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும், உங்கள் பிரசன்னத்தை அவங்க எல்லாம் உணரணும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். ஏப்ரல் 26ஆம் தேதி 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த தொகுதிகளுக்குள்ளாக, இந்த மாநிலங்களுக்குள்ளாக வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, ஏப்ரல் 26ஆம் தேதி 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் புதிய காரியங்களை நீர் செய்து உம்மை அறியாதவர்களுக்கு உம்முடைய வல்லமை மாட்சிமையை அந்த நாளில் நீர் காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஏப்ரல் 26ஆம் தேதி 13 மாநிலங்களிலும் இருக்கிற 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இருக்கிற ஒவ்வொரு நபரின் இருதயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வரட்டும், வரட்டும், வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, ஏப்ரல் 26ஆம் தேதி 13 மாநிலங்களில் 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் உம்முடைய இரக்கத்தை காண்பியும். எல்லாரும் கேளுங்கப்பா. இந்த தொகுதிகளிலே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதும் உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பியும், இரக்கத்தை காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏப்ரல் 26ஆம் தேதி 89 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் அந்த இடங்களை விட்டு வெளியேறின எல்லா மகிமையும் அந்த நாளில் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் நடைபெறப் போகிற எல்லா தேர்தலுக்காக, எல்லா இடங்களுக்காக, தொகுதிகளுக்காக, தலைவர்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் தேவனுடைய சித்தம் 89 தொகுதிகளிலும் 13 மாநிலங்களிலும் நிறைவேறுவதாக. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டிய இரக்கத்திற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் இதயத்தில் இருந்து நன்றியை நவிழுகிறேன். அன்பர்களே, நாம் நன்றாக ஆராதனை செய்தோம். அடுத்து என்ன செய்வது? ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு வழிமுறைகள் வைத்திருப்பார்கள். அந்த வழியில்தான் ஆராதனையின் மையத்திலேயே ஒரு காணிக்கை சேகரிக்கிறது என்று இருக்கும். எல்லா திருச்சபைகளிலும்
அது உண்டு. ஆனால் இந்த ஆராதனையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசு ஊழியங்கள். தேவனால் தமது தாசன் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரிய பெரிய திட்டங்களில் ஒன்றுதான் காரனுடையில் உருவாகி கொண்டிருக்கிற கட்டடப் பணி. அந்த இடத்தில் போய் பார்க்கும் பொழுதே மனரம்மியமாக இருக்கிறது. கட்டடங்கள் அழகாக வானுலாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளே இன்னும் பூர்த்தி அடையாத நிலையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. நீங்கள் செய்த ஜெபம், நீங்கள் தாங்குகிற விதம், உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகள் அங்கே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் ஒரு காணிக்கை அனுப்பப் போகிறோம். அது ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட், இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக போகட்டும். திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்படுங்கள். ஓர் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் மனமுவந்து கொடுக்க இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். அது நீர் வளம் பொருந்தின இடத்தில் விதை விதைக்கிறதற்கு சமமாக இருப்பதால் 30, 60, 100 என்று பலன் தரும். உமது பிள்ளைகளை கனப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டே கவனமாக செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அவர் ஏதோ ஒரு சாதாரண தேவன் அல்ல. அவர் செங்கடலையே இரண்டாக பிளந்தவர். உங்களுக்கு எதிராக வருகக்கூடிய செங்கடலை போன்ற சூழ்நிலைகள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இரண்டாக பிளக்கக்கூடிய தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அதிசயங்களின் தேவன். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், நீ வல்லவர் அப்பா, சர்வ வல்லவர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்
வாங்க நேயர்களே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்தை திருப்புவோம். அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தில் இருக்கிறது. செயின்ட் லூக் சாப்டர் 11 and verse 28 வாசிக்கிறோம், கேளுங்கள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். யார் பாக்கியவான்கள் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு ஆராதனையில் விழாவாரியாக அறிந்தோம். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சகலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். சிருஷ்டிப்பின் வரலாறு, கர்த்தர் இந்த பூமியை படைத்த விதங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே ஆதியாகமம் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆண்டவர் ஆகிய தேவன் எப்படி படைத்தார் என்றால் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில்தான் மானமும் பூமியும் உண்டாக கடவது உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாக கடவது உண்டாயிற்று. நாம் காண்கின்ற அனைத்தையும் கர்த்தராகிய தேவன் தம் வார்த்தையினால்தான் உண்டாக்கினார். ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதுதான் ஒரு இடத்தில் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். சில நேரங்களிலே பாருங்களேன், வகுப்பு அறைகளில் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் டீச்சர் வர கொஞ்சம் அந்த பீரியடுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் கச்சமச்சன்னு ஒரு கிளாஸில் அப்போல்லாம் ஒரு 40-50 பேர் இருப்போம். எல்லாம் கச்சன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே அரவம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே டீச்சர் நுழைஞ்ச உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்வாங்க, அல்லது காலை வணக்கம் என்பார். அவ்வளவுதான், கப் சுப் எல்லாமே. மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார். அந்த ஒரு வார்த்தைக்கு 50 மாணவர்களும் அடங்கி விடுவார்கள். பிரின்சிபல் வரார், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 2000 அல்லது 3000 மாணவ செல்வங்கள் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அப்படியே அடங்கி நிற்பார்கள். ஒரு மனிதனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்குமே, ஆனால் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி ஆகிய நம்முடைய தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கற்பனை செய்து பார்க்க முடியாத அந்த பெரிய சக்தி அவருடைய வார்த்தையில் இருந்தது. அதுதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனுடைய வார்த்தை, அதை கேட்கிறதே ஆனந்தங்க. சிலருடைய பேச்சுகள் நமக்கு இன்பமாக இருக்கும், சிலருடைய பேச்சுகள் ரம்பமாக இருக்கும். உங்களுக்கே தெரியுமே, ஒரு வீட்டில் பல இருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு நபர் பேசிட்டாருன்னா போதும், அடடடா எவ்வளோ இன்பமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது. சங்கீதம் 119:89, கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை அப்படி பிரகடனப்படுத்துவாரையானால் அது அப்படி நிலைத்து நிற்கிறதாம். அதை மறக்கவே முடியாது. பாருங்க, என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. அது என்றைக்கும் இருக்கும் என்றுதான் பக்தனாக ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியத்தில் சொல்கிறார். புக் ஆஃப் ஐசாயா 40 and verse 8, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா மாறவே மாட்டார். அது அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், என்றைக்கும் அது அப்படியே நிற்கும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய ராயப்பர் அல்லது பேதுரு அவர் சொல்லும்பொழுது சொல்றார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வாக்கியத்திலே, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தையோ வசனமோ
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது ஒரு நாளும் மாறாது. அநேக போதக பிதாக்கள் அவர்கள் சொல்லிய வசனங்கள், அவர்கள் எடுத்து உரைத்த அந்த தேவனுடைய வார்த்தைகள் இன்றும் நம்மால் மறக்க முடிவதில்லை. காரணம், அவர்கள் தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை மறக்கவே முடியாது. அவர்கள் சொல்லிய அந்த சொற்கள் தேவனிடத்திலிருந்து வந்து என்ன மணிக்கணக்காக காத்திருப்பாங்க. அந்த காலத்திலெல்லாம் எனக்கு மாமனாராகவும் போதகராகவும் இருந்த லேட் பாஸ்டர் வி மோசஸ், ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் சென்னை, ஒரு வசனத்திற்காக அவர்கள் பைபிள் முழுவதும் படிப்பாங்க. கன்கார்டன்ஸோ அல்லது ரெஃபரன்ஸோ இல்லாத காலகட்டத்தில், இன்றைக்கு தட்டிவிட்டால் எத்தனையோ கன்கார்டன்ஸ் பைபிள்களும் ரெஃபரன்ஸ் பைபிள்களும் ஒரு வார்த்தையை அடித்தா அதுக்கு கோர்வையான வசனங்கள் முழு வேதாகமத்தில் எடுத்து தள்ளி விடுகிறது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஒரு வசனத்திற்காக, அதற்கு இணையான வசனத்திற்காக, ஒரு வசனத்தின் ஜோடியை கண்டுபிடிப்பதற்காக படிச்சுக்கொண்டே இருப்பாங்க. மணிக்கணக்காக படிப்பாங்க. அதனால தான் அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வசனங்கள் அவர்களுக்குள் இருப்பதினாலே ஆராய்ச்சி செய்து லயித்து போய் அதிலே ஊறி இருப்பதினாலே அவர்கள் சொல்லுகிற சொற்கள் எல்லாம் அப்படியே நிலைத்து நிற்கிறதாக இருந்திருக்கிறது. மறக்கவே முடியாது. ஒரு வசனம் இப்படியாக ஐயா அவர்கள் பேசினது என் நினைவுக்கு வருகிறது. பாஸ்டர் வி மோசஸ், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது. அவர் ஒரு முறை அதிக நோய்வாய்ப்பட்டு மரணத்திற்கும் அவருக்கு ஒரு அடி தூரம் என்ற நிலைக்கு போய்விட்டு உயிர் பிழைத்து வந்தார். அப்பொழுது அவரால் வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்ய முடியாத ஒரு காலகட்டம். இந்த வசனத்தை பேசினார் பாருங்கள். அடே அப்பா, என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய இன்று வரை என்னால் மறக்க முடியாது. அதே போல் அவர் த பெண்டகாஸ்டல் மிஷன் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற அக்காலத்து சிலோன் பெண்டகாஸ்டல் மிஷனில் ஒரு சகோதரனாக அன்றைக்கு அவருக்கு அடுப்பாங்கரையில் உணவு தயாரிக்கிறவர்களோடு கூட பணி அமர்த்தப்பட்டிருந்தார். கிச்சனில் காய்கறி வெட்டிக்கிட்டு சமையல். அப்பொழுது இருந்த அந்த சிலோன் பெண்டகாஸ்டல் மிஷனுடைய சீனியர் பாஸ்டர் திடீரென்று ஒரு அழைப்பு கொடுத்தார். இன்றைக்கு சகோதரர் மோசே அவர்கள் தேவனுடைய செய்தியை வழங்குவார். முடியாதுன்னு சொல்ல முடியாது. சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் அடுப்பாங்கரையிலிருந்து வந்தார் பாருங்க. 68ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வாக்கியம். அது ரொம்ப அற்புதமான வசனம். அதை இப்போ வாசிக்கிறோம், கேளுங்களேன். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அது இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், இந்த வசனத்தை எடுத்து அவர் பிரசங்கம் பண்ணினாரா? அன்றைக்கே சீனியர் பாஸ்டர், இன்று முதல் சகோதரர் மோசே அவர்கள் போதகராக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்று ஹல்லேலூயா என்று அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறந்து என்றைக்கும் அது உள்ளே இருக்குமே, அதால் அது ஜனங்கள் நடுவிலே நிலைத்திருக்கும். அதுதான் ராயப்பர் அவர் சொல்றார், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 24:35 நிலை, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாதுப்பா. அதனால தான் சும்மா அழைப்பிக்கிட்டு அத்தையும் பேசாம கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாற்போல் அது மனதில் பதியும் வண்ணமாக எடுத்து உரைக்கும் பொழுது அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது ஒழிந்தே போவாது. இன்னொரு இடத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்றார், மத்திய 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய பிரமாணம் தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளை. அவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்தே போகாது. அதுவும் எப்படி சொல்றாரு தெரியுமா? மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்.
That's the reason we always need to meditate the word of God and memorize the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு காத்து கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், இப்போ நம்முடைய தமிழ் எழுத்துல தா, அந்த தாவுக்கு மேலே ஒரு கொக்கி போட்டா தீ, அதுலேயே கொஞ்சம் சுழிச்சு போட்டா தீ, அதில் உள்ள அந்த ஒரு சின்ன எழுத்து கூட, அந்த உறுப்பு, ஒரு எழுத்தில் உள்ள அந்த உறுப்பு கூட ஒழிந்து போகாது. ஏன் இப்படி சொல்லாமே, ஒரு புள்ளியோ ஒரு கால் புள்ளியோ ஒரு அரை புள்ளியோ கூட மாறாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக வல்லமை உள்ளது, நிறைவேறாது. இந்த வார்த்தை தேவனுடையத்திலிருந்து வரும் பொழுது அது நமக்கு என்னவா மாறுகிறது என்றால் ஆத்மாவுக்கு ஆகாரமாக மாறுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட விதமே ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆத்மாவை வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? சரீரத்தை வளர்ப்பதற்கு இன்றைக்கு பலவிதமான உணவு பழக்கங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்கிறோம். இவ்வளோ சாப்பிட்றோம், அவ்வளோ சாப்பிட்றோம், இத்தனை கேலரிஸ், அது சாப்பிட்டா இது ஆகும், இது சாப்பிட்டா அது ஆகும், கண்ணு நல்லா தெரியும்னா கறியை சாப்பிடணும், மீனை சாப்பிடுங்க, உடல் வலுவாக இருக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, ஒரு பெரிய பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். அது சரீரத்திற்கு. ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, அதுதான் ஃபுட் ஃபார் த சோல் என்று சொல்லி சில ஆதாரமான வார்த்தைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்லட்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வாக்கியம், டியூட்டரோனமி 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 430 வருஷம் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக கிடந்தாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மோசே என்ற தீர்க்கன் விடுதலை வீரராக கடந்து சென்று அவர்களை விடுவித்து கொன்றார். அப்படி வரும் பொழுது அவர்கள் ஆகாரம் கேட்குறாங்க. எப்பா பசிக்குதே. அப்போ வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, மனுஷன் அந்த மன்னாவில் மாத்திரம் இல்லைப்பா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ நாள் கணக்காக மணிக்கணக்காக மக்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பசியே இல்லை அவங்களுக்கு. சில நேரங்கள் அப்படித்தானே, சில நண்பர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கொண்டாந்து வச்சா அது கூட அவங்களுக்கு இன்பமாக தெரியாது, அவ்வளோ ரம்யமாக இருக்கும். போதுங்க அப்பா, நீங்கள் சொன்னதே போதும், இன்றைக்கி எனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஐயோயோ என்ன மாதிரி ஆறுதலாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்மளே சில நேரங்களில் அதை உணர்கிறோம் இல்லைங்களா? அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. எப்படிங்க நீங்கள் வாழ்கிறீங்க, எப்படிங்க நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. உதாரணமாக நான் கண்ட ஒரு நபரை குறித்து ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். என்னுடைய வீட்டு அம்மையார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். அவர்கள் சாப்பிடுகிற முறையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் மதிய உணவு எடுப்பதை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு அரிசி சோறு கொஞ்சம் எடுப்பாங்க, ஒரு 4-5 ஸ்பூனு. மொத்தத்தில் என் கைக்கு ஒரு புடி தான். ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது, அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பார்த்தா என்னமோ திடகாத்திரமாக அதையும் இதையும் சாப்பிட்டு கொழுத்து போயிருக்காங்க மாதிரி இருக்கும். இல்லை, முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால், முழுமையாக தேவனுடைய
பிரசன்னத்தினால் தன்னை நிரப்புவதினாலே இந்த வசனம் அவங்கள நிறைகிறது. அவங்க சாப்பிட்றத மாதிரி நான் ஒரு 10-15 மடங்கு சாப்பிடுவேன். ஒரு புடி நான் ஒரு 15 புடியாவது சாப்பிடுவேன். ஆனால் எனக்குள் இல்லாத ஒரு தெய்வீக தன்மையை அவர்களில் பார்க்கிறேன் என்றால் இந்த வசனம் தான் அது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லைங்க, அநேக பரிசுத்தவான்கள் பாருங்களேன், அவர்கள் ஆகாரத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்து 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 தேவ சமூகத்தில் இருந்து 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 40 நாட்கள் இரவும் பகலும் மோசே ஒன்றும் சாப்பிடல, தேவ சமூகத்தில் இருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் புசித்துட்டு 40 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்தார் எலியா என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்களால எப்படி இருக்க முடிஞ்சது? அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய வார்த்தை அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் பிழைப்பான் என்பது எவ்வளோ ஒரு உண்மை. இதை தான் யோபு ரொம்ப அழகாக கூறுறாரு. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், புக் ஆஃப் ஜோப் 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அடேப்பா, என்ன அற்புதமா சொல்றார். தேவனுடைய வார்த்தையை ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். That's the reason when he lost everything in his life, even his children, he was able to stand witness for God. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை. அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அவரே சொல்றார் பாருங்களேன், அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அந்த வார்த்தை தான். இது கர்த்தர் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் அவர் தான் பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் கூடும் பொழுதெல்லாம் பாவம் செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி பலியிட்டதாக வேதம் சொல்றது. எல்லாத்தையும் அவர் இழந்து போன பின்பும் அவருடைய மனைவி அவரை வெறுத்து ஒதுக்கிய போதும், சரீரமெல்லாம் சர்ம நோய் அவரை வாட்டி வதைத்த போதும், எங்க எல்லாத்த விட பெரிய கொடுமை தான் பெத்த பிள்ளைகளை ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் இழந்து போகிறது. ஆனால் அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க அவரால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னா, அவர் உண்ட, அவர் கண்ட தேவ வல்லமை அந்த வார்த்தையில் இருந்தது தான். அதனால தான் அதை காத்துக்கிட்டேன்றார். ஆகாரத்தை பார்க்கிலும் தேவன் அருளிய வார்த்தையை என் உள்ளே வச்சு காத்துக்கிட்டேன். அதை அப்படியே தூக்கி போட்டுடல, அதை மறந்துடல, அதை நான் காத்துக்கொண்டேன் என்று அவர் அழகாக சொல்கிறார். சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 119ஆம் சங்கீதம் 103ஆம் வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி தான். என்னையும் வாசிக்கிறோம். Psalm 119 and the verse 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். எவ்வளோ இனிமை! தேன் யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? தேனுடைய சுவையே ஒரு வித்தியாசமானது. எல்லா இனிப்பு பொருட்களை பார்க்கலாம், வெறும் தேனை கொஞ்சம் எடுத்து அப்படி நக்கி பார்த்தா அடையடா. சில நேரங்களில் சில இடங்கள்ல இருந்து தேன் பாட்டில் கொண்டுருவாங்க. ஐயா இது சுத்தமான தேன் என்று கொண்டுருவாங்க. நல்லதாக இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர், தேனிலும் தேனிலும் மதுரமானது. அந்த தேன் எவ்வளவு ருசி கொடுக்குமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் அநேக பரிசுத்த வேதாகமத்தை எப்போ பார்த்தாலும் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மணிக்கணக்காக வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் இவர்கள் இருதயம் முழுமையாக தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு விடுகிறது. அவர்கள் பேசும் பொழுதே அந்த வார்த்தைகளை பிரகடனப்படுத்துகிறார்கள். தேனிலும் இனிமையானது. அவர் சங்கீதக்காரர் அப்படி சொல்லிட்டார். தீர்க்கதரிசி எரேமியா என்ன சொல்றாருன்னு பார்க்கணுமே. எரேமியா 15:16, புக் ஆஃப் ஜெரமியா 15 and verse 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. வார்த்தைகள் சந்தோஷம் கொடுக்குதுங்க, மகிழ்ச்சி கொடுக்குதுங்க. அதாவது சந்தோஷம் அன்னைக்கு இருக்கும், போயிடும். மகிழ்ச்சி நிரந்தரமானது, ரெண்டும் கொடுக்குன்றாரு.
அது என்ன சந்தோஷம் மகிழ்ச்சின்னு குழப்பறீங்க பாஸ்டர்? இன்றைக்கி ஒரு பிறந்த நாள் வச்சுங்களேன், எல்லாரும் ஒரே சந்தோஷம், ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே, கேக்கு வெட்டுறது ஊட்டுறது, டெய்லியாக கேக்கு வெட்டிகிட்டு இருப்போம், டெய்லியாக பிறந்த நாள் கொண்டாடுவோம். அது அன்னன்னைக்கு உண்டாகிறது ஒரு சந்தோஷம். ஒரு கல்யாண நாள் அது ஒரு சந்தோஷமான நாள். ஆனால் மகிழ்ச்சி என்பது அது நிரந்தரமானது, ரெண்டும் கிடைக்குதான் உங்களோட. அதனால அவர் என்ன சொல்றார் எரேமியா, வார்த்தை கிடைச்சோன்னு உட்கொண்டேன், சாப்பிட்டுட்டேன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அருளிய அந்த வார்த்தைகள், அதை நீங்கள் சாப்பிடுவதற்கு அடையாளமாக, இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் சராசரியாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் ஒரு லஞ்சு, சாயங்காலம் ஒரு டின்னர், அதுக்கு இடையிலப்பட்ட நேரத்தில் நொறுக்கு தீனிகள்னு சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுபோல தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. Eat the word of God. அதை அப்படியே மஞ்ச் பண்ணி அதை அனுபவிச்சபடி குடிச்சதா, ரொம்ப டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரரோடு உட்கார்ந்துருந்தேன். அவர் இளைய ஊழியக்காரர், ஒரு 50 வயசு. ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அதை ருசி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சொன்னேன், அவர் பேரை சொல்லி, தம்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவர் சொன்னார், இல்லை அங்கிள், நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லைப்பா, இது சும்மா ஒரு வாயில் வச்சு பார்த்தேன். அப்போ கூப்பிட்டார், அது கொடுங்க, அங்கிள் சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குன்னு. கொஞ்சம் பிறகு பார்த்தா அவர் நோயை மறந்து எல்லாத்தையும் மறந்து சாப்பிட்டு என்ன கேட்டீங்க, என்னடா இது, என்ன பண்ணுற நீ? சூப்பராக இருக்குது அங்கிள். ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன் அங்கிள். இந்த மாதிரி வேத வசனத்தை நம்ம வாசித்தா எப்படி இருக்கும்? அப்பப்போ அதை உட்கொண்டா எப்படி இருக்கும்? அதுதான் அவர் எரேமியா உணர்ந்து அறிந்து அவர் சொல்கிறார். சரி, இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது பேதுரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, ஆண்டவரோடு கூட இருந்த நெருக்கமாக இருந்தவர், அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேர் பெற்றவர். அவர் என்ன சொல்கிறார் பாப்பவே, 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தை நம்ம பருக ஞானம் வருகிறது. களங்கமில்லாத அந்த திருவசனம் உள்ளே போக 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 ஒரு மனிதன் வளர்ச்சி அடைகிறான். The more when you receive the word of God, you are growing spiritually. உன்னோட இன்னர் மேன் நல்லா வளருது. அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். அதனால் இந்த வார்த்தைகள் நாம் மிக கவனமாக லாபகரமாக உபயோகப்படுத்த வேண்டும். ஏசாயா 55:2 அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அது கொழுகொழுன்னு இருக்கணும்னா அவர் சொல்றாரு, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து கர்த்தர் சொல்றதை கேட்கணும். அதை ரொம்ப கவனமாக கேட்கணும். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தி கொடுத்துட்டு அடுத்த வாரம் கேட்டால் யோசிப்பாங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நறுக்குன்னு நச்சுன்னு இருந்துச்சுப்பா இந்த வார்த்தைகள், நல்லா இதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னுவாங்க. கவனமாக அவங்க கவனித்ததுனால தேவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப போஷாக்காக இருந்தது, நல்ல நலமானதை அவங்க சாப்பிட்டாங்க. அதனால் கொழுப்பாக இருக்குது அவங்க ஆத்துமா, நல்ல கொழு 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 என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் இந்த கொழுமையான வார்த்தைகளை கொடுக்க ஏற்ற மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார் என்று எரேமியா 3:15 வாசிக்கிறோம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள அறிவோடு புத்தியோடு இருக்கிறவர் உள்ள இருக்கிறார். அவர் அருளிய வார்த்தைகள் அவர்கள் இருக்கிறது. நல்ல மேய்ச்சலில் நடத்துகிறார்கள், நல்ல மேய்ப்பர்கள். அதே போல நல்ல மேய்ச்சலிலே எசேக்கியேல் 34:14 அவர்கள் நடத்துகிறதை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும்.
நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன்றல இயேசு சொன்னாரு. புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்ப மேய்ச்சல் என்று சொல்லப்படுகிற இந்த வசனங்கள் உள்ளே செல்ல 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 அந்த ஆடு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், கொழு கொழுவென்று இருக்கிறேன். என்னை மேய்க்கிற மேய்ப்பருக்கு தெரியும், அவர் அறிவு மிகுந்தவர், புத்தி உள்ளவர். எந்த இடத்தில் இந்த ஆட்டை ஓட்டிட்டு போகலாம், எங்கே கூட்டிகிட்டு போய் தண்ணி காட்டலாம், எந்த இடத்துல இவருக்கு செழிப்பான புல் இருக்கும், எந்த வார்த்தையினாலே இவரை நிரப்பலாம் என்று அவர் சொல்கிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தன் சீடர்களை பார்த்து, அப்பா அந்த அப்பம் இந்த அப்பம் இதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் அந்த அப்பங்கிறத அவர் அழகாக சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 32 தொடங்கி 35 முடிய உள்ள வசனங்களிலே இயேசுவானவர் சொல்லுகிற அப்பத்தை குறித்து பார்க்கிறோம். வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தார். இயேசுவை குறித்து அவர் அங்கே சொல்றார். பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்பமாக, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை இயேசு என்ற நாமத்தோடு இந்த பூமிக்கு வந்தது என்பதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாம் முடிச்சு வாசிட்டு வரோம். அப்போ பிதாவினிடத்திலிருந்து வந்த, வானத்திலிருந்து இறங்கிய, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் இயேசு என்று சொல்றார். அதை அழகா சொல்றார் பாருங்களேன். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 48 51 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றார், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இயேசு தன்னை பற்றி சொல்றார். அதனால தாங்க ஹோலி கம்யூனியன், பரிசுத்த நற்கரணை திருவிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு அடையாளமாக அந்த சீடர்களை அழைத்து ஒரு மேல் வீட்டில் அதை ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு அங்கே அவர்களுக்கு ராவிருந்து பண்ணின பொழுது திராட்சை ரசத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய பாவ மன்னிப்புக்கான என்னுடைய ரத்தம் என்று கொடுக்கிறார். அதைதான் இன்று வரை திருச்சபைகள் அனுசரிக்கிறது. அதை சிலர் தினந்தோறும் எடுக்கிறார்கள். தவறு எதுவும் இல்லை, நாங்களும் எடுக்கிறோம். அதில் தான் ஜீவன் இருக்கிறது. இயேசு சொல்றார், ஜீவ அப்பம் நான் தான்ப்பா, வானத்திலிருந்து இறங்கி வந்தவன். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்றார். 58வது வசனம் யோவான் 6:58, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3:4 எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாருக்கும் தண்ணீரை குடித்தார்கள். இயேசுவின் ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டது. ஆவியானவர் இதை குறித்து அழகாக வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7:17 சபைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்றார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. திருச்சபைகளே, உறுப்பினராயிருக்கிற அன்பர்களே,
தேவன் அருளுகிறது, ஆவியானவர் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பிரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் கொடுக்க போகிறார். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேர் என்றெல்லாம் திருவுளம் பற்றுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை அதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு அது போஜனமாய் மாறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது சொன்னார், அப்பா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். வார்த்தைகளை கேளுங்க, என்றென்னைக்கு நிலைத்திருக்கும், அது உங்களுக்கு ஜீவனா மாறும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த ஆராதனைகளே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களை நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்த செல்வராஜ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணிபுரிகிற பிள்ளைகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற கட்டட பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை நினைக்கிறேன், ஆசீர்வதியும். உலகத்தை ஆளுகிறவர்கள், குறிப்பாக எங்களுடைய தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தலைவர்களை நீ ஆசீர்வதியும். இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி, பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழக முதல்வர், ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கிற தலைவர் தலைவிகளை கர்த்தர் பாதுகாத்தரலும். எல்லையில் இருக்கிற இராணுவத்தினர், உள்ளூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், மருத்துவத் துறையினர், ஆசிரியர் பெருந்தகையினர் எல்லாவரையும் உடைய கைகளில் கொடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் சரீரத்தில் பலவீனம் கொண்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நறுமணம் கமிழட்டும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற எதிர்காலத்தை அமைச்சுத்தார். உள்ளூர் வெளி தேசங்களில் படிக்கவும் வேலைக்கும் போயிருக்கிற பிள்ளைகளை நினைத்தரலும். ஏஞ்சல் டிவி நேயர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கே சகல துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவாக நிற்க முடிந்தவர் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். பாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற வேண்டியவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தவறவிட்டு எங்கள் செய்திகளை எங்களுடைய யூடியூப் வழியாக, நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் பார்க்கலாம். த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அதன் வழியாக நீங்கள் அறியலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.